வணக்கங்க. வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த 2 கேட் வால்வுமே வந்து சொட்டு நீர் பாசனத்துக்காக சப்லைன்ல வச்சிருந்த கேட் வால்வுங்க. உழவு ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கேட் வால்வ உடைச்சுட்டாங்க. நம்ம வந்துட்டு அந்த செட்டப் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரீவொர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இந்த ஒரு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம நீங்களும் வந்து உங்க தோட்டத்தில ஏதாவது கேட் வால்வ் உடைஞ்சதுன்னா, ஈஸியாவே ரீவொர்க் பண்ண முடியும். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. நம்ம வந்துட்டு இப்போ இந்த வால்வு ஒன் சைடு யூனியன் வால்வுங்க. வால்வோட அவுட்லெட் சைடு வந்து எந்த டேமேஜும் ஆகாதனால வால்வோட இன்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய பிவிசியை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம எப்பவும் போல் வந்துட்டு பைப்பை வந்து கிராஸாக கட் பண்ணிப்போம் அந்த வால்வில் இருக்க பிவிசியை. அதுக்கடுத்து சால்வெண்ட் அப்ளை பண்ணி நம்ம ஃபயர் பண்ணி ஹீட் பண்ணுவோம். சால்வெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபயர் பண்ணும்போது சால்வெண்ட்டை பக்கத்தில் வச்சுருக்காதீங்க, ஏன்னா அது சீக்கிரமாக தீ பிடிச்சிரும் பக்கத்தில் இருந்ததுன்னா. அதுக்கடுத்து நம்ம வந்து உள்ளே இருக்க பிவிசி லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்து லைட்டாக தட்டிட்டோம் அப்படின்னா அந்த பிவிசி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டிங் பிளேயரில் வந்து பிவிசியை பிடிச்சி ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்க பிவிசி வந்து ஈஸியாகவே வந்துடும். அதுக்கடுத்து நம்ம இந்த கேட் வால்வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிவிசி பைப்பை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போது அந்த மெயின் லைன் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேங்க, 2 இன்ச்சாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து அதில் ஒரு கப்ளிங்கை வந்துட்டு பேஸ்ட்டு பண்ணிட்டு அதில் வந்துட்டு அந்த ஹைட்டுக்கு தேவையான அளவு பைப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ சென்டரில் வந்து நம்ம டீ தான் போடணும். அதனால் நம்ம வந்து வால்வுக்கும் அந்த ரைசர் பைப்புக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிட்டு தேவையான அளவு அந்த பைப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனியன் இருக்க அந்த பார்ட்டை மட்டும் நம்ம லூஸ் பண்ணி எடுத்துருவோம். அதாவது இப்போ நம்ம பைப்பை வந்துட்டு அதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூனியன்லேருந்து எடுத்துருவோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டீயை தான் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். நம்ம டீ பேஸ்ட் பண்ணும்போது எந்த டைரெக்ஷனில் வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம யூனியனை கழட்டிட்டோம் அப்படின்னா. இப்போது அந்த யூனியனில் வந்துட்டு நம்ம பிவிசி துண்டு போய் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு சால்வெண்ட் அப்ளை பண்ணி நம்ம அந்த டீயில் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டீயில் பாட்டம் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சால்வெண்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து அந்த மெயின் லைன் ரைசர் பைப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு அந்த யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனியனை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக சேம் டைரெக்ஷனுக்கு வந்து அந்த டீ வந்து திரும்பிக்கும். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வால்வு செட்டப் எல்லாமே முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு தான் நம்ம வந்து வால்வு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது வால்வோட ஒரு சைடு வந்து நம்ம சால்வெண்ட் அப்ளை பண்ணி அந்த டீ கூட வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து இந்த அவுட்லெட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்துட்டு நம்ம ஒரு கப்ளிங் ஜாயின் பண்ணிடுவோம். அதே போல் சப்லைன்லேயும் வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்குது இல்லையா, அங்கேயுமே வந்துட்டு ஒரு கப்ளிங் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு தேவையான அளவு வந்து பைப் வச்சு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்து வந்துட்டு அந்த ரைசர் பைப் இருக்குது பார்த்தீங்களா சப்லைனுக்கு, அந்த பைப்பை நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு கேட் வால்வோட லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த பைப்பை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்துட்டு யூனியன் வால்வு அப்படின்றதுனால நமக்கு வந்து ரீஒர்க் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே வந்து 2 இன்ச்சு அல்லது 2.5 இன்ச்சில் வந்து யூனியன் கேட் வால்வ் வேணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட லொக்கேஷனுக்கு வந்து கொரியர் பண்ணித்தரேன். இப்போ வந்து நம்ம அந்த யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, யூனியனை வந்துட்டு கழட்டி எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எல்போவை வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிப்போம். ஏன்னா இது யூனியன் சைடு கழட்டுறதுனால நம்ம வந்து எல்போவை எந்த டைரெக்ஷனில் வேணாலுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்போவை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் டைமில் வந்துட்டு அந்த ரைசர் பைப்லேயும் அந்த எல்போலையுமே வந்து நம்ம சால்வெண்ட் அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணோடனே முன்னே நம்ம எப்படி டைட் பண்ணோமோ அதே போல் வந்துட்டு அந்த யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூனியனை நம்ம கேட் வால்வு கூட வந்து டைட் பண்ணிடுவோம். ஃபைனலாக நம்மளும் வந்து இங்கே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 கேட் வால்வுமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே போல் யூனியன் டைட் பண்ணதுக்கப்புறம் கேட் வால்வ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.